ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் டிசைன் வரைஞ்சி பார்க்க போகிறோம். போன கிளாஸில் வந்து நம்ம வந்து ஃப்ளவர் வரைஞ்சோம். அதில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஒரு சைடாக போட்டிருந்தோம். இந்த கிளாஸில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா 2 சைடுமே போட்டு பார்க்க போகிறோம் ஸ்டெம் ஸ்டிச்சை. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு சென்டராக ஒரு 8 லைன் வந்து பிரிச்சுட்டு சர்க்கிளோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போது ஒரு நல்ல ஒரு வடிவமாக இருக்கும். இந்த ஃப்ளவர் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில் செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பின்னாடி பக்கம் இழுத்துட்டு அப்புறம் வந்து ஏற்கனவே போட்டிருக்கல ஒரு செயின் ஸ்டிச் அதோட ஒரு முக்கால் பாகத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. அப்படியே கீழே இழுத்துட்டு அடுத்த செயின் ஸ்டிச் போடுங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து அந்த பேஸை வந்து பேஸாக வச்சுட்டு அந்த பாயிண்ட்டை பேஸாக வச்சுட்டு அடுத்தடுத்து போட ஆரம்பிங்க. இப்படி போட்டால் நமக்கு வந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதனால தான் அதை பாயிண்ட் பண்ணி போடுறோம். இந்த ஸ்டிச்சு வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க, அதை செக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். எண்ட் பண்ணிட்டு இப்போ சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். அதே ஹோல்லேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த சைட் போட்டாலும் ஸ்டெம் ஸ்டிச் அதே மாதிரி பேரலாக இந்த சைடு போடலாம். அதே 3/4 டிஸ்டன்ஸில் வச்சு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதே மாதிரி பேட்டர்னில் பண்ணுறோம். செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் பண்ணி பாருங்கள். உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து எப்போ எம்ப்ராய்டரி பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து ஆரி நீடில் பண்ணுறோம். அது மாதிரி எப்படிலாம் பண்ண தோணுதோ அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நல்லா செயின் ஸ்டிச் போட்டு பழகுங்க. அதுதான் பேஸு. இப்போ எண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஏற்கனவே போட்டிருந்தோம்ல இந்த சைடு ஒரு ஸ்டெம் ஸ்டிச் அதுக்கு மேலோட வச்சு எண்ட் பண்ணுங்கள். இல்லைனா அது எண்ட் பண்ண ஹோல் அதை எண்ட் பண்ண ஹோல்லே இதே எண்ட் பண்ணிக்கலாம். போன கிளாஸில் போட்ட இந்த வீடியோ இதில் வந்து 1 சைடாக போட்டோம் ஸ்டெம் ஸ்டிச்சு. இதில் வந்து 2 சைடு போட்டிருக்கோம். 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இப்போ வந்து இதை ஃபாலோ பண்ணி அப்படியே கீழ் சைடு மார்க்லேயும் ப்ளஸ் இன்னொரு சைடு பார்த்து போடுறோம். அந்த ப்ளஸ் மாதிரி ஒரு 4 டைரக்ஷனில் வந்து ஜரி த்ரெட் போடணும். இப்போ வந்து நான் வந்து அந்த 4 சைடும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ போட்டாச்சு. இப்போ நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற அந்த 4 சைட்ஸும் போடுறேன் இதே ஸ்டெம் ஸ்டிச். நடுசில் வந்து ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் எல்லா த்ரெட்டுமே எடுத்திருக்கேன். 4 ஜரி த்ரெட்டுமே எடுத்திருக்கேன். அதே மாதிரி சில்க் த்ரெட்டையும் அதுலேருந்து எடுங்க. இப்போ நம்ம வந்து வேறு வேறு இடத்துல குத்திட்டு இருந்தோன்னா பார்க்க ஒரு கிளம்ஸியாக இருக்கும். ஸோ இப்படி எடுத்தால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நல்லா நீடியில் உருட்டி உருட்டி போடுங்க. அப்போ நல்லா முத்தாட்டும் உங்களுக்கு வரும் போடும்போது, சில்க் த்ரெட் வச்சு போடும்போது. அடியிலையும் த்ரெட்டை நல்லா லூஸாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். நல்லா உருட்டி எடுங்க.
இப்போ இதில் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இப்போ சென்டரில் அதே ஹோல்ல இருந்து எடுங்க த்ரெட்டை. சேம் ஜரி த்ரெட் வச்சு என்ன பண்ணுமோ அதே மாதிரி இந்த சைடும் பேரலாக ஸ்டெம் ஸ்டிச். இப்போ இதை எண்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 2 ஃப்ளவர் டிசைனை பாருங்கள். இது ப்ளவுஸ் ஃபுல்லாக நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரிச் லுக்கு கொடுக்கும். இப்போது நம்ம இந்த ஸ்டெம் ஸ்டிச்சில் பண்ணும்போது சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேப் வரும். வராமல் கூட இருக்கலாம். அப்படி சப்போஸ் வந்துச்சுன்னா சென்டரில் வந்து ஒரு லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.